இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 56வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாய்களை திறந்து பரலோக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் துதிக்கலாம். ஒரு தேவ பிரசன்னம் இந்த ஆராதனையில் இந்த நேரத்தில் நம்மை ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறது நல்லது, ஸ்தோத்தரிக்கிறது நல்லது. துதிகளின் நடுவிலே கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும்படி நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்காய் பேசும்படி நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். இந்த நேரம் ஒரு அபிஷேகத்தின் நேரமாக, ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரமாக, தேவ சத்தத்தை நாங்கள் கேட்கிற ஒரு மகிமை உள்ள நேரமாக இந்த நேரம் மாறுவதாக. என் தேவம் எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் எங்களோடு இருந்து பேசுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்தினார், நிலைத்திரு, நிலைத்திருப்பேன் என்று 2 வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில், நமக்குள், நம்மோடு நிலைத்திருக்க விரும்புகிறார். உங்களுடைய விருப்பம் என்ன? எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் கர்த்தர் என்னிடத்தில் நிலைத்திருக்கணும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் இந்த வேலை எனக்கு நிலையாக இருக்கணும், நிலைத்திருக்கணும், இந்த வருமானம் எனக்கு நிலைத்திருக்கணும், எத்தனையோ காரியத்தை விரும்புகிறாங்க. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் எதெல்லாம் எனக்கு நிலையாக இருக்கணும், நிலைத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீர்களோ அவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நிலைத்திரு, நிலைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியான அவருடைய பாடு மரணத்தை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த பூமியில் என்னெல்லாம் சொன்னாரோ சொன்ன அத்தனை வார்த்தைக்குள்ளாக மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனுகுலத்திற்கு இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் சொன்ன எல்லாவற்றுக்கும் உள்ளாக ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. மனிதர்களும் நிறைய சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னார், காலையில் எந்திரிச்ச உடனே 1 லிட்டர் தண்ணீர் குடிங்க, உடம்புக்கு நல்லது அப்படின்னார். நானும் கண்டினியூ பண்ணினேன். எவ்வளோ நாள்னா 1 மாதம் கண்டினியூ பண்ணேன். திடீர்னு ஒரு அடுத்த வீடியோ என்ன ஒரு டாக்டர் போட்டார், தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும், தாகம் எடுக்காமல் லிட்டர் கணக்கில் தண்ணீர் குடித்தா கிட்னி போயிடும்ட்டார். போச்சா? ஹல்லேலூயா. அப்போ தான் நான் நினைக்கிறேன், 1 மாதமாக குடித்தேனே, கிட்னி என்ன ஆச்சோ தெரியலையே. குத்தி பார்க்குறேன், கிட்னி இருக்கிற இடத்துல அமுக்கி பார்க்குறேன், வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை, கிட்னி இருந்த மாதிரியும் இல்லை. ஆனால் மனுஷன் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, இதை செய்யுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை செய்யுங்க மருத்துவ குணம், நிறைய சொல்கிறாங்க. சிலது நன்மை இருக்கலாம், சிலது பிரயோஜனமே இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வேதத்தின் மூலமாக என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அத்தனையிலையும் நமக்கு பரிபூரண ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை நாம் சாதாரணமாக ஒரு நாள் நினைக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அது சாதாரணமான காரியமாக இருந்தாலும், அவர் சொன்ன விஷயம் சாதாரணமாய் நமக்கு தோன்றினாலும் நாம் அதை சாதாரணமாக எடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ட்ரெயின் தண்டவாளத்தில் போயிட்டே இருக்கு. சாதாரணமாக ஒரு லைட் எரியும், பார்க்க நல்லா இருக்காது. கல்யாண வீட்டில் இப்போல்லாம் எல்இடி வந்துட்டு, ஓஎல்இடி வந்துட்டு, அந்த லைட்டினுடைய பிரைட்னஸ் எல்லாம் கண்ணை கவர்ற மாதிரி இருக்குதா இல்லையா? ஆனால் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் எரிகிற சிக்னல் லைட்டுன்னு அவ்வளோ கவர்ச்சியாகவா இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது?
கிடையாது. சுமாரா ஒரு பச்சை லைட் எரியுது, சுமாரா ஒரு ரெட் லைட் எரியுது. ஆனால் அதை நம்ம சாதாரணமாக எடுத்த வாழ்க்கை என்ன ஆகுது? ஆபத்து நமக்கு தான். சாதாரணமாக எரிகிற அந்த ரெட் லைட்டை நம்ம சாதாரணமாக எடுத்து அவ்வளோதான். ராத்திரி நேரம் நம்ம வீட்டில் எல்லா டியூப் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு சாதாரணமாக ஒரு சின்ன பல்பை எரிய விடுவோம், நைட் லேம்ப். அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் எந்த டிரைவரும் அதை சாதாரணமாக எடுக்கிறது இல்லை, மதிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் யாரும் சாதாரணமாய் பார்க்காதுங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியது, மிக அதிகமானது. ஆண்டவர் அப்படிதான் ஆதாமனிடத்துல ஏவலனிடத்துல சொன்னார், கனியை புசிக்க கூடாது அப்படின்ட்டு. இதில் என்ன இருக்கு அப்படின்னு புசித்தாள் ஆசீர்வாதம் போயிற்று. இந்த வேர்வெல்லாம் இவ்வளோ வடிய காரணம் எல்லாம் அவனால, அப்படிதானே? ஆதாமால தான். அவர் என்னைக்கு சாப்பிட்டாரோ கனி, அன்னைக்கே அவருக்கு இருந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதம் இழந்துட்டார். ஆமென். யோசித்து பாருங்க, நல்ல செழிப்பான ஒரு தோட்டத்துக்குள்ளா இருந்தா, நல்ல ஒரு மாந்தோப்பு, நல்ல ஒரு தென்னந்தோப்புக்குள்ளா இருந்தா எவ்வளோ சுகமா இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் மனுஷனை வைத்தார். தோட்டத்தில் எல்லாம் அழகான கனிகள். வயிறு பசிக்கும் போதெல்லாம் விலை உயர்ந்த கனிகளை பறிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, பறிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது. உடலுக்கு ஆரோக்கியம், வேலை ஈஸி. பெண்கள் படுகிற பாடென்ன? என் மனைவி சமைக்கும்போது கிச்சனுக்குள்ளே போனால் நமக்கு அலர்ஜி. அந்த எண்ணெய் தாள்சம் பண்ணுகிறது, வறுக்கிறது, பொரிக்கிறது, தாளிக்கிறதெல்லாம் போச்சுன்னா ரொம்ப நேரம் அலர்ஜி ஆகி ஒரு 10 நிமிஷமா தொடர் அடுக்கு தும்மல் வந்துடும். அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் தான் எல்லா குடும்பத்தினுடைய பெண்களும் சமைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சமைக்காமலே கர்த்தர் உணவை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது மனுஷனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்துச்சு. இன்னைக்கு காசு கொடுத்து கூட நல்ல பல வகைகளை சாப்பிட முடியல. டாக்டர்லாம் வெயில் காலத்தில் ஆரஞ்சு சாப்பிடுங்க, சத்துக்குடி சாப்பிடுங்க, திராட்சை சாப்பிடுங்க, தர்பூசணி சாப்பிடுங்க. எங்கிட்ட சாப்பிட்றது? வாங்குகிற 500 ரூபா சம்பளத்தில் அரிசி வாங்கவா, ஆப்பிள் வாங்கவான்னு தெரியாமல் மனுஷன் குழம்பிட்டு இருக்கிறா. அவனு பாட்டுக்கு சொல்கிறானுவ, வாங்கக்கு துட்டு தராண்டமா. ரொம்ப கஷ்டப்படுகிறோம், பழங்களுக்கு கஷ்டப்படுகிறோம், வருமானத்துக்கு கஷ்டப்படுகிறோம். இதெல்லாம் யாரால் அப்படின்னா, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய இழப்பு. குழந்தைகள் எல்லாம் எத்தனையோ ஜீவராசிகள் பெற்றெடுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனால் பெண்கள் அவ்வளோ கஷ்டம். வேதனையோடு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியான ஒரு சாபம் அந்த கனியின் மூலமாய், புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததுனால வந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படி இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்த ஆராதனையை ரொம்ப சாதாரணமா என்றாங்க. இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து. திருவிருந்த ஆராதனை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்து பாடுகளை சகித்து காயங்களை ஏற்று நிந்திக்கப்பட்டு தூசிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு, அல்லேலூயா, சிலுவையில உயர்த்தப்பட்டு கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டு நமக்காக நம்முடைய பாவத்திற்காக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது போல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்து மரித்தார். அதை தான் நினைவு கூறும்படி வந்திருக்கிறோம். ஸோ அந்த நினைவு கூறுதல்ல நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்கிறதை தியானிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு திருவிருந்த ஆராதனை மாத்திரம் அல்ல, இது மாதத்தின் முதல் ஆராதனை. நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு போனால் இந்த மாதம் முழுசும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சாதாரண வேப்ப மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் நின்னாலே அப்பாடா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? எவ்வளோ சுகமாக இருக்குது. ஏசியில் இருக்கிறவங்களுக்கு எங்கே தெரியும், ரொம்ப சுகமாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண ஒரு நிழலுக்கு இவ்வளோ மகிமை இருக்குமே, ஆனால் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அமர்ந்திருக்கிற உனக்கு எவ்வளோ பெரிய சுகம் இருக்கும், எவ்வளோ பெரிய மேன்மை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆராதனை அப்படின்னாலே மிஸ் பண்ணக்கூடாது. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்தாலும் அந்த வாரம் முழுசும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிற விசுவாசம் இங்கிட்டு இருக்கணும். ஆமென். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். மாசத்துல முதல் ஆராதனையில் வந்து அப்பாவினுடைய பாடு எனக்காக மரித்தார்,
இன்னைக்கு நல்ல ஆராதனை பண்ணினீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவில நிரம்பி ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். பிதாவை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுவானா. ஸோ அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாய் வருகிறது, பாக்கியம். இந்த மாதத்தின் முதல் ஆராதனை நாம் தேவ சமூகத்தில் வந்து அப்பாவை பாடி துதிக்கிறது இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை கூட நிறைய நேரம் நான் சொல்லி கொடுத்தாச்சு சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை, இதில் என்ன இருக்கு அப்படின்னு வேலைக்கு போயிடுறது. நினைவு கூற வேண்டிய திருவிருந்த ஆராதனை, இதில் என்ன இருக்கு, வேலைக்கு போயிடுறது, விசேஷ வீடுகளுக்கு போயிடுறது, வீட்டில் இருக்கிறது. நாம் சாதாரணமாய் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், தேவனால் ஏற்படுத்தி கொடுத்த ஆராதனை, இதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அல்ல தட்டாதிருங்கள். ஞான ஸ்நானம் எடுக்காத தேவ பிள்ளைகள் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஞான ஸ்நானம் எடுத்தாதான் அவருடைய பந்தி ஆராதனையில் நம்ம பங்கெடுக்க முடியும். அதே போல் ஞான ஸ்நானம் எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் திருவிருந்த ஆராதனை அசட்டை பண்ணி இதில் பங்கெடுக்காம போகாதுங்க. இதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு 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 என்கிறதை நான் உங்களுக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இவ்வண்ணமாய். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ பானம் பண்ணாதவன் என்னிலே நிலைத்து இல்லை, நானும் அவனிலே நிலைத்து இல்லை. இதுதான் நான் சொல்லுகிறேன். தேவன் நம்மளோடு இருக்கிறதே மகா பெரிய பாக்கியம். சத்துரு என்னை பார்த்து ஒரு நாளும் பயப்பட மாட்டான். ஆனா என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்து அவன் ஓடுவான், அவரை பார்த்து அவன் நடுங்குவான். இதுதான் அதனுடைய மகிமை. சோ கர்த்தர் என்னிலே நிலைத்திருக்கணும். எதை செய்தால் அவர் என்ன செய்வார் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. சோ நாம இதை செய்தால் அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? திருவிருந்த ஆராதனையினுடைய மகிமை என்ன? நிறைய பேருக்கு புரியல. இது ஆண்டவர் நினைவு கூறும்படி சொல்லுகிறார், இதுல பங்கெடுக்கும்படி சொல்லுகிறார். அப்படி இதுல பங்கெடுத்தாதான் நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்கிறதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், நான் சபையில நிலைத்திருக்கிறேன், கர்த்தரில நிலைத்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறேன், கர்த்தருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறேன். ரைட்டு தான். திருவிருந்துல பங்கெடுத்தீர்களா? அப்படி எடுக்கல அப்படின்னா நீங்க அவரிலே நிலைத்து இல்லை, அவரும் உங்களிலே நிலைத்தில்லை. தேவன் நம்மோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதை விரும்புங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் நம்மோடு கூட நிலைத்து இருக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? நான் அவருடைய மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் பங்கெடுக்கணும். நான் அதை அசட்டை பண்ணவே கூடாது. எல்லாரும் ஒவ்வொரு திருவிருந்திற்கும் ஆயத்தப்படுங்க. நான் அதை செய்தாதான் அவர் என்னிலே நிலைத்திருப்பாராம். நான் அந்த திருவிருந்த ஆராதனை பங்கெடுத்தாதான் நான் அவரிலே நிலைத்திருக்கிறதற்கு அது அடையாளம், அது சாட்சியாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே திருவிருந்த ஆராதனை நான் தவற விடாமல் நான் அதை செய்வேன் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரிந்து நீங்க திருவிருந்த ஆராதனை பங்கெடுக்கும்படி நான் தயவாய் மறுபடியுமாய் சொல்லுகிறேன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளை நம்மளோடு இருந்த நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய பலம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், 1000 பிள்ளைகளை விட அதிகம் இயேசு ஒருவர் நம்மோடு கூட இருந்தால். அல்லேலூயா. சில பெற்றெடுத்த பிள்ளைகள் பல ஊர்களுக்கு போகலாம், பல நாடுகளுக்கு போகலாம். திரும்பி வந்து அப்பா என்று சொல்லுவார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனா நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் தான் அவரும் இருப்பார். நீங்க நிலைத்திருந்தால் அவர் உங்களிலே நிலைத்திருப்பார். அவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டார். நீங்க விரும்புங்க, நீங்க வாஞ்சுங்க, ஆண்டவரே நானும் இல்லையே நிலைத்திருப்பேன், நீங்களும் என்னிலே நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறவர்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கணும்.
இதை தேவன் விரும்புகிறார். ஆதி சபை இந்த திருவிருந்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார்கள். வாசிங்க அப்போஸ்தலர் 2:42. அப்போஸ்தலர் 2:42 வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆதி சபையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. பக்கம் 163வது பக்கம், வேதத்தின் கடைசி பகுதி 163வது பக்கம் 42வது வசனம் இருக்கிறது. அப்போ ஆதி சபையை குறித்து, அப்போஸ்தலருடைய நாட்களில் இருந்த ஊழியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்நியத்திலையும் அப்பம் பிக்குதலிலையும் ஜெபம் பண்ணுவதிலையும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதில் சொல்லப்பட்ட சில காரியத்தில் நாம் ரொம்ப கவனிக்கணும். அவர்கள் எதிலெல்லாம் தரித்திருந்தார்கள் அப்படின்னா, அந்நியத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார்கள். ஆமென். இந்த அப்பம்பிக்கும் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நான் ஊழியக்காரனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறேனா, சபையில் யாரோடும் கசப்பில்லை, எல்லாரோடும் நான் ஐக்கியமாக இருக்கிறேன். இதுதான் அந்நிய ஐக்கியம். ஹல்லேலூயா. யார் மேலேயாகிலும் கசப்பு இருக்கிறதா என்ன? இன்னைக்கு இருக்கிற சபையார் அழகா, பரவாயில்ல, ரொம்ப பிரில்லியண்ட், ரொம்ப ஞானம், ரொம்ப அறிவு. ஒருத்தரோடு பிடிக்கலையா, அப்போ அவ போகிற சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இங்கேருந்து பிச்சுட்டு இன்னொரு சபைக்கு போயிடுறது. இது ஒழுங்கல்ல. எங்கே போனாலும் ஒரு இயேசு இருப்பார், ஒரு யூதாஸ் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. எங்கே போனாலும் இயேசுவும் இருப்பார், பிசாசும் இருப்பானா இல்லையா? யோபுவை எத்தனை பேருடைய கண்கள் பார்த்துச்சு? தேவனும் பார்த்தார், பிசாசும் பார்த்தான். எங்க சுத்திட்டு வாரா? நான் ஊரா போறேன், தெருவா போறேன். ஹல்லேலூயா. பிசாசு இல்லாத இடமே இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் பிசாசு அங்கேயும் இருப்பான். ஆமென். ஆமா, நீங்க எங்க போனாலும் அங்கேயும் இருப்பான். யோபுனுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, பக்கம் 634வது பக்கம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்? ஹல்லேலூயா. அவன் அதுக்கு என்ன சொல்லுகிறான்? ஒன்று காரியகுலத்திலிருந்து வாரேன்னு சொல்லணும், இல்லை மகேந்திரபுரத்திலிருந்து வாரேன்னு சொல்லணும், அப்படிதானே? இல்லை சீலாத்தி குளத்திலிருந்து வாரேன்னு சொல்லணும். அவன் அதுக்கு பதில் என்ன சொல்றான்? பூமி எங்கும் உலாவி. ஹல்லேலூயா. கர்த்தரும் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறார். சாத்தானும் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறான். சபை விட்டுட்டு போனா பிரச்சனை முடியாது, கூட தான் செய்யும். எங்க போனாலும் ஒரு இயேசு இருப்பார், ஒரு யூதாஸ் இருப்பான். எங்க போனாலும் தேவன் இருப்பார், சாத்தானும் இருப்பான். இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இது நடக்கும். நாம் ஒப்புரவாயிரணும். ஒருவேளை என் மேல கசப்பு அப்படின்னா, இவன் சபை இல்லைன்னா என்ன, வேற சபைக்கு போகலாம். ஆனா கர்த்தர் உங்கள் அங்க நாட்டில, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்கள் அந்த சபையில நடணும். அவர் எங்க நட்டாரோ அங்கதான் நீங்க வளரணும், அங்கதான் நீங்க கிளை விடணும், அங்கதான் கனி தரணும், அங்கதான் படரணும். கர்த்தர் நடாத இடத்துல போய் நீங்களாவே நட்டுக்கிட்டா அங்க தண்ணீர் பாய்ச்சப்படாது, அங்கே வந்து கர்த்தர் நடத்த மாட்டார். எனக்கு எங்கேயோ போய் ஊழியம் செய்யலாம், பாம்பேலே நம்ம இருந்து பழகினால பாம்பேலே போய் ஊழியம் செய்யலாம். ஏன் பாம்பே பட்டணத்திலிருந்து இங்க ராதாபுரத்துக்கு இந்த கிராமத்தில் கொண்டு வந்தார்? இங்கே நான் அவருடைய பணியை செய்ய கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். இங்க ஜனங்கள் வாராங்களோ இல்லையோ, காணிக்க வருகிறதோ இல்லையோ,
தேவைகள் சந்திக்கப்படுகிறதோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. கர்த்தர் எங்கே வைத்தாரோ அங்கே இருந்தா அந்த இடத்திற்கு காகங்களை கர்த்தர் கொண்டு போஷித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, எலியாவை எங்க வைத்தாரோ, எந்த ஆத்து பக்கத்தில் வைத்தாரோ அங்கதான் அவன் இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க கொஞ்சம் சூடா இருக்கு, இங்க மிருகத்தினுடைய தொல்லை இருக்கு, வேற ஆத்து பக்கமா போவோம் அப்படின்னா அங்கே காகம் வராது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தந்த சபை, கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன், கர்த்தர் தந்த இந்த குடும்பங்கள், இதுல சில கசப்புகள் வந்தாலும் ஒப்புரவாகிடணும். அல்லேலூயா. பேசி தீர்த்தரணும், குறை சொல்லிட்டு போயிடக்கூடாது. குறை எல்லா இடத்துலையும் உண்டு. நான் சொல்லுகிறேன், உங்க தாய் மேல உங்களுக்கு குறை இல்லை, உங்க உடன் பிறந்த சகோதரன் மேல உங்களுக்கும் அவங்களுக்கும் குறை இல்லை. உங்கள்கிட்ட கேட்டா 100 குறை சொல்லுவீங்க, அவர்கிட்ட கேட்டா உங்களை குறித்து 150 குறை சொல்லுவார். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்குங்க. கர்த்தரும் பார்க்கிறார், சாத்தானும் பார்க்கிறார். எல்லாருக்கும் குறை உண்டு. குறை இல்லாத குடும்பங்கள் இல்லை, சபைகள் இல்லை, உறவுகள் இல்லை, ஐக்கியம் இல்லை, எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ அப்போஸ்தலருக்கு பாருங்க, 163வது பக்கம், வேதத்தின் கடைசி பகுதி 163. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 நாம வாசிக்கும் போது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலேயும் அந்நியுன்னியத்திலேயும் அப்பம் பிக்குதலிலேயும் ஜெபம் பண்ணுதலிலேயும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு மன சீர்குலைவு எதற்காக வரவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, ஒன்று சகிங்க, இல்லைன்னா மன்னிங்க, இல்லைன்னா மறந்துடுங்க. இதுல ஏதாகில ஒன்றை உங்களால நிச்சயம் செய்ய முடியும். ஒன்று மன்னிச்சிருங்க. ஊழியக்காரனே இருந்தாலும், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இப்படி செஞ்சிட்டான், இப்படி பேசிட்டான், இப்படி வச்சிட்டான், சரி அவன் ஊழியக்காரனே இல்லை, நீ நல்ல விசுவாசி தானே, நீ மன்னிச்சிரு. தேவனுக்காக ஐக்கியம் பலப்படணும் அப்படின்னா மன்னிச்சு தான் ஆகணும், சகிச்சு தான் ஆகணும். சிலர் வருத்தப்பட்டதை நான் ஊழியத்தில் இருக்கிறது வரைக்கும், சாகிறது வரைக்கும் மனசுல வச்சா நான் ஊழியக்காரனே கிடையாது. உங்க மேல இருக்கிற சில மனஸ்தாபம் நான் சாகிறது வரைக்கும் நான் வச்சுட்டு இருந்தா நான் ஊழியக்காரனே கிடையாது. ஒன்று மன்னிக்கணும், இல்லை மறந்துடணும், இல்லை சகிச்சிடணும். அல்லேலூயா. இதெல்லாம் முடியாது அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒன்றும் முடியாது உங்களால. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. என் மேல கோபமா, மனைவி மேல கோபமா, மற்றவங்க மேல கோபமா, அந்த கோபம் தேவனுடைய நீதியை ஒரு காலமும் ஒரு நாளமும் நடப்பிக்காது. உங்களுக்கு வேணா அது சரியா தெரியலாம், செய்யாதுங்க. குடும்பத்தில் வைத்திருக்கிறாரா, கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் என்ன மனைவி சகிச்சிட்டு இருக்கிறாள், அதே போல நானும் மனைவியை சகிச்சிட்டு தான் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் பிள்ளைகளும் எங்களை சகிக்கிறார்கள், நாங்களும் பிள்ளைகளை சகிக்கிறோம். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது. குடும்பத்தில் 4 பேர் இருந்தா 4 தினசில தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, செவ்வாய்க்கிழமை பிள்ளைகள் எல்லாம் தாய் பக்கம் நின்றுட்டு தகப்பனுக்கு விரோதமா பேசும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா தகப்பன் பக்கத்திலிருந்து பிள்ளைகள் தாய் பக்கமா சாயும். மாறி மாறி தான் இருக்கும். இப்படிதான் குடும்பம் இருக்கும். தாய் பக்கம் நின்னாலும் தகப்பன் பக்கம் நின்னாலும் குடும்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியான அன்புல போனா அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பமாக இருக்கும். சகிக்கணும், குடும்பம் கட்டப்படும். அந்யுன்யத்தில் ஐக்கியத்தில் உறுதியாயிருங்க. ஐக்கியம் இல்லாமல் திருவிருந்தில் வந்து ஒரு புண்ணியம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மனம் உண்டாகட்டும். சபையில் யார் மேலேயும் கசப்பாக இருக்கக்கூடாது, கடுப்பாக இருக்கக்கூடாது, வெறப்பாக இருக்கக்கூடாது. அந்த ஆள் முன்ன இருந்தனா நான் பின்னாடி இருப்பேன், அவ பின்னாடி இருந்தா நான் முன்னாடி இருப்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கவே கூடாது. யார் மேலேயும் கசப்பு வேண்டாம். நல்ல ஐக்கியமா இருங்க. சபையில் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், சகோதரிகளோடு ஐக்கியமா இருங்க. சகோதரர்களோடு ஐக்கியமா இருங்க. சில ஆட்கள்லாம் வாரீங்க, சபையில் உங்களுக்கு ஒரு உரிமை இல்லாத மாதிரி அப்படியே வாடுறது, அப்படியே போறது, யாரு கூடவும் பேசுறது இல்லை, யாரு கூடவும் ஐக்கியம் இல்லை, யாரையும் விசாரிக்கிறது இல்லை. எதையோ மனசுல நினைச்சிட்டு உங்களுக்கு 1008 கவலை இருக்கல, அதெல்லாம் நினைச்சிட்டு அப்படியே போயிடுறது. கடைசியில் போய் ஏன்னே உங்க வீட்டாள் வரல அப்படின்னா அது உங்க வீட்டாள் மேலதான் கோபம். இன்னும் வரைக்கும் வரல, சபை விட்டு போயாச்சு. அல்லேலூயா. கடைசியில் விசாரிச்சா அந்த ஆளு யாருக்கிட்டையும் பேசாது. உம்முனி வர உம்முனி போகும்.
கர்த்தர் பார்க்கிறார். சபையில் ஐக்கியமாயிருங்க, சரிங்க, பேசுங்க, விசாரிங்க. இவ்வளவு பேரும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சகோதரிகள், சகோதரர்கள். ஒரு ஆமேன் சொல்லுவோம் சத்தமா. ஹல்லேலூயா. உங்க கூட பிறந்த சகோதரர்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ இல்லையோ, சபையில இரத்தத்துல பிறந்த இரத்த சம்பந்தமான உறவாய் இருக்கிற இந்த சகோதரர்களும் இந்த சகோதரிகளும் ஒருவருக்காய் ஒருவர் உங்களுக்காக எனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் அதை அறிவார். ஹல்லேலூயா. சபையில ஒருவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மொத்த சபையும் கலங்குகிறதும் வேதனைப்படுகிறதையும் கர்த்தர் அறிவார். இதெல்லாம் ஒரே சரீரமாய் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஆமென் அவயங்களாய் இருக்கிறோம். இதுதான் சபை. பிரிந்திருக்கிறது சபை அல்ல. அன்புலை நிலைத்திருங்க. அந்யோன்யத்தில் ஆதி சபையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்ட காரணமே அந்யோன்யம். ஆமென். அந்த இடத்துல அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். 41 வாசித்தார். அன்றைய தினம் ஏறக்குற 3000 பேர் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 42 வாசித்தால் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அவர்கள் அந்த 3000 பேரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உபதேசம் ரொம்ப முக்கியம். ஆமென். இயேசு ஆசீர்வதிப்பார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். பிதாவாகிய தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்துட்டார். ஆகையினால ரொம்ப அன்பா இருக்கிறார். நம்ம பாவங்களை அவர் கிருபையினால மன்னிக்கிறார். எல்லாம் ரைட்டு தான். ஆனா உபதேசத்துல நீங்க நிலைத்து இருக்கணும். ஆமென். உபதேசம் இல்லாம சபை இல்ல, சத்தியம் இல்லாம சபை ஆண்டவர் உருவாக்கல. சபை என்கிறது ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இடமாய் மட்டும் பார்க்காமல், சபை என்கிறது ஒரு பள்ளிக்கூடமாய் பாருங்க, ஒரு கல்லூரியாய் பாருங்க. இங்கே வந்து உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிற இடம், இங்கே சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிற இடம், இங்கே தேவ சித்தத்தை கற்றுக்கொள்ளுகிற இடம், இங்கே வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். இதுதான் நாம தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளிக்கூடமாய் இருக்கிறது, கல்லூரிகளாய் இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் இந்த சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ சபைக்கு வாரவங்க உபதேசத்திற்குள்ளாய் வாருங்க. ஹல்லேலூயா. வஸ்திரத்தில் மாற்றம் வரட்டும், முடி வெட்டுகிறதுலாம் மாற்றம் வருவதாக. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒழுங்கு, கொஞ்சம் நம்மளை பார்க்கும்போது தேவ பக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோற்றங்கள் முடிவெட்டில் வருவதாக. சினிமாக்காரன் மாதிரி நம்ம சபையில் இருக்கிற சில பிள்ளைகளை பார்த்தா சினிமாவில் வரக்கூடிய அடியாள் மாதிரியே இருக்கு. சினிமையில் வரக்கூடிய வில்லனுக்கு பின்னாடி 10 பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்களே மாதிரி கூட இருக்கு. சில பையனை பார்த்தாலும் பயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணா, ஊழியக்கார மோனையும் சேர்த்து தான் சொல்றேன். ஹல்லேலூயா. சில பெண் பிள்ளைகள் அவங்களும் கவனிக்கணும். நம்மளை பார்த்தாலே ஏதோ ஒரு நடிகையை பார்த்த மாதிரி அல்லாமல் தெய்வீக ஒரு மகிமை இருப்பதாக நம்மளுடைய தோற்றத்தில், உடையில, செயல்களில். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்தாலே ஒரு தேவ பக்தியினுடைய சாயல் அப்படியே அடிக்கட்டும் வஸ்திரத்தில். ஸோ எல்லா ஒழுங்குகளுக்குள்ளாய் நீங்க கடந்து வாருங்க. இது இப்போ உள்ள ட்ரெண்டிங். இன்னைக்கெல்லாம் வரக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் 800 ரூபா, 1000 ரூபா, 1500, 2000 ரூபாய்க்கு பேண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அது கரண்டையை விட்டு ஒரு ஜான் மேலே இருக்கு. ஹல்லேலூயா. நான் கடைக்கு போய் பையனுக்கு ட்ரெஸ் வாங்க போறேன், பாஸ்டர் இப்போ உள்ள ட்ரெண்டிங் அப்படின்னு எடுத்து போறேன், அவ்வளோ கட்ட கட்டையா இருக்கு. அது இப்போ உள்ள மாடல் அப்படிங்கிறான். எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சே, நம்ம இருந்த நாட்கள்ல இப்படி ஒரு மாடல் இல்லாம போச்சு. ஏன்னா நம்ம போட்டதெல்லாம் அந்த மாடல் தான் போட்டோம். காரணம் எதனால போட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து தர மாதிரி அன்னைக்கெல்லாம் எடுத்து தர மாட்டாங்க. வருஷத்துல ஒரு துணி தான், கட்டையாவி கிழிஞ்சும் போயிடும், அது வரைக்கும் போடணும். கரண்டைக்கு மேல இருக்கும், அதை போட்டுட்டு தான் கோயில்களுக்கு கூட்டு போவாங்க, சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க, அதை போட்டு தான் கல்யாண வீட்டுக்கு போகணும். கேவலமாக இருக்கும். எல்லா பிள்ளைகளும் நீட்டாக கீழே வரைக்கும் துணி இருக்கும், நமக்கு மேலே இருக்கும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான். இது அண்ணனுக்கு துணியா அடுத்தவனுக்கு துணியான்னு பார்க்குறவன் கண்டுபிடிச்சிருவான். ஆனால் உண்மையிலே அது அண்ணனுக்கு துணியாக தான் இருக்கும். அவனுக்கு கட்டையாகி போச்சு, நீ நமக்கு தந்துட்டான். இப்போ நமக்கும் கட்டையாகி 2 மாதம் ஆச்சு. இத்தனை பேருக்கு புரியுது? கல்யாண வீட்டுக்கு போனால் பின்னாடி நிற்போம், ஃபோட்டோ கூப்பிடுவாங்க, போக மாட்டோம், வெக்கமாக இருக்கும். சில இடத்துல துணி பட்டன் இருக்காது, ஊக்கு வச்சிருப்போம்.
இன்னைக்கு துணியை மிஷினே கிழிச்சு கொடுக்குது, அழகா சைஸாக கிழிச்சு கொடுக்குது, அதை வாங்கி போட்டுட்டு வாரான். ஃபேஷனுங்கிறான், ஸ்டைலுங்கிறான், ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிறது என்ன, அவனே செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி போடுறது என்ன. நம்ம ஒரு நாள் கேவலப்பட்டு நின்னோம். அல்லேலூயா. ஸோ நாம் இதெல்லாம் உலகத்தில் கற்றுக்கொண்டு நாம் அந்த ஸ்டைலில் வாரோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு தப்பு பாவங்கிறதில்ல. நம்மளை பார்க்கும்போது நான் ஏன் ஒயிற்றை உடுக்கிறேன் அப்படின்னா, நம்மளை பார்க்கும்போது ஒரு கொஞ்சமாகிலும் ஒரு ஊழியக்காரனுங்கிற ஒரு தோற்றம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதற்காக தான். அல்லேலூயா. ஏன் இந்த ஜிப்பாவெல்லாம் போடுறோம் அப்படின்னா, போட்டால் கொஞ்சம் ஊழியக்காரன் தோற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதற்காக தான். ஸோ நம்ம உடுக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் கூட பேதுரு பேசும்போது பேச்சை காட்டி கொடுத்துச்சான். அவன் இல்லைன்னா நான் இயேசுவோடு இல்லை, நான் இயேசுவோடு இல்லை, அவரை தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது, நீ உண்மையான சீசன் சொன்னான். ஆனால் அவன் வார்த்தை காட்டி கொடுத்துச்சான், இவன் இயேசுவோடு இருந்தவன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. உங்கள் வஸ்திரம் காட்டி கொடுக்கணும், இந்த சகோதர இந்த சகோதரிகள் ஆவிக்குரிய சத்தியமுள்ள சபைக்கு போகிறார்கள் என்கிறது உங்கள் வஸ்திரம் காட்டி கொடுக்கணும், உங்கள் சுபாவம் காட்டி கொடுக்கணும், உங்கள் கிரியை காட்டி கொடுக்கணும். முகத்தை வெறுப்ப வச்சுக்கிட்டு வீரப்ப மாதிரி வந்திருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? மாற்றம் வரணும். ஸோ தம்பிமார் இவ்வளோ நாள் வச்சிங்க, ரைட், என்னமோ கொஞ்சம் உங்கள் சாயல்கள் கொஞ்சம் மாறட்டும். இது பாவம் கிடையாது, தப்பம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் மாறினா இயேசுவோடு இருந்தவர்கள் போல ஒரு லுக்கு வரும். அல்லேலூயா. இப்போ உங்கள் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வரக்கூடிய வில்லன் மாதிரியே இருக்குன்னு நான் சொல்கிறேன். சகோதரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது? அப்படி தான் இருக்கா? அப்பாடா, நம்ம பக்கம் பேசிட்டாங்க. ஸோ எதையோ உலகத்தில் பார்த்து நம்ம செய்கிறோம். இவ்வளோ நாளும் பண்ணிட்டீங்க, என்ஜாய் பண்ணிங்க, கட்டையை விட்டுனீங்க, லென்த்தை வச்சிங்க, ஓகே. என்னமோ கொஞ்சம் மாறுவோம், இயேசுவுக்காய் மாறுவோம், இயேசுவை போல மாறுவோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்ட மாதிரி இருக்கு. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. உனக்கு வேற வேலையே இல்லையா? இதுதான் என் வேலை, சொல்லி கொடுக்கறது தான் என் வேலை, உபதேசிக்கிறது தான் என்னுடைய வேலை. ஸோ மாறும்போது கர்த்தரும் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற அநேக தேசங்கள், இயேசு இருக்கிறார், சபை இருக்குது, பைபிள் இருக்குது, ஆனால் ஒழுங்குகள் இல்லை, சத்தியங்கள் இல்லை, உபதேசங்கள் இல்லை, எல்லாம் வித்தியாசமாக போயிடுச்சு. ஆனால் நாடு கிறிஸ்தவ நாடு தான். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்தியா தேசத்தில் சபை இருக்குது, போதகன் இருக்கிறான், போதகர் இருக்கிறார், பைபிள் இருக்குது, ஆனால் உபதேசம் இல்லை, சத்தியம் இல்லை, ஒழுங்கு இல்லை. உலகத்துக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லை. ஸோ நமக்கு உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. நம்மை கர்த்தர் உலகத்திலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நிறைய காரியம் இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்நியத்திலையும் அப்பம் வைக்கிறதிலையும் ஜெபம் பண்ணுதலிலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ ஒரு உறுதி பார்த்தீங்கன்னா, அப்பம் வைக்கிற ஆராதனை, திருவிருந்த ஆராதனையில் ஒரு உறுதி இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னா வீடுகள் தோறும் அப்பம் பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்போஸ்தலர் 46ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 46 வாசித்தால் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில். அப்போ தேவாலயத்திற்குள்ளாக ஒரு மனம் இருந்துச்சு. அல்லேலூயா. இருந்துச்சா இல்லையா? யாருக்குள்ளாகவும் கசப்பு இல்லை. எந்த சபை வளரும், எந்த சபைக்குள்ள ஆத்துமாக்களை தருவார் அப்படின்னா, எந்த சபைக்குள்ளாய் ஒரு மனம் இருக்கிறதோ, ஐக்கியம் இருக்கிறதோ, அந்த சபை வளரும். அந்த சபையில கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஸோ இதுதான் ரகசியம். அப்போ அந்த சபையில ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்களாம். அப்போ சபையில நமக்கு ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் கசப்பா இருக்கக்கூடாது, ரொம்ப நாள் வெறப்பா இருக்கக்கூடாது.
ரொம்ப நாள் யாரோடும் ஐக்கியம் இல்லாமல் ஐக்கியப்படாமலும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சபைக்கு புறம்பான பழக்க வழக்கங்கள். ஒருவேளை பிறவிலே நான் அப்படிதான், சிறு வயதிலே அப்படிதான் அப்படின்னா கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள் வருவதாக. அல்லேலூயா. நான் பிறக்கும் போதே சிறு வயதிலே வாலிப வயதிலே நான் போதிக்கிற போதகனாய் அல்ல, கர்த்தர் என்னை மாற்றினார். அவருடைய வார்த்தை என்னை மாற்றிச்சு, அவருடைய அபிஷேகம் என்னை மாத்திச்சு, அவருடைய சத்தியம் என்னை மாத்திச்சு. நீங்களும் மாறுங்க, கர்த்தர் உங்களை மாற்றவே விரும்புகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நீங்க மாற வேண்டும். மாறுகிற காலத்துல வந்து இருக்கிறோம். எத்தனை பேர் மாறுவீங்க? அல்லேலூயா. இயேசுவுக்காக மாறுவோம், இயேசுவை போல மாறுவோம். புரிஞ்சுட்டீங்களா? கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். வீடுகள் தோறும் இந்த ஆராதனை நடத்தப்பட்டு இருக்கிறது. காரணம், இன்னைக்கு அப்படி செய்கிறது இல்லை. எத்தனையோ வீட்டில் வீட்டுக்கூட்டம் நடந்துச்சு, அங்கே வந்து திருவிருந்த ஆராதனை வைக்கல. ஆனால் வேதத்தில் அது நடந்திருக்கிறது. எங்கெல்லாம் ஒரு கூட்டமா, அங்கெல்லாம் திருவிருந்த ஆராதனை. இயேசு எனக்காய் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் இரத்தத்தை சிந்தினார், இயேசு என் பாவத்திற்காக பலியாகினார், ஆகையினால எனக்கு ஆசீர்வாதம், ஆகையினால எனக்கு ரட்சிப்பு, ஆகையினால எனக்கு சாபம் இல்லை, இனி எனக்கு நல்வாழ்வு, புது வாழ்வு. இதெல்லாம் நினைவு கூர்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்களாம். அல்லேலூயா. ஸோ அப்பம் விற்கிற ஆராதனை சில சபையில மாசத்துல ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கே நம்மளால வர முடியல. ஆனா அவங்க வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். எங்கெல்லாம் கூடுகை நடக்கிறது, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை பாடி துதித்து அதை நினைவு கூறுகிறார்களோ அங்கெல்லாம் போய் பங்கெடுத்தார்கள். எதற்காக பங்கெடுத்தார்கள்? அவர்கள் இதிலே நிலைத்திருந்தால் அவர் அவர்களிலே நிலைத்திருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நான் இந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கெடுத்தால் நான் அவர்களை நிலைத்திருக்கிறதை காட்டுகிறது. இதை நான் செய்தபடியினால் பார்க்கிற தெய்வம் அவரின் நிலை நிலைத்திருப்பார். நான் சொல்லுகிற இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற அத்தனை பேரும் இயேசு உங்களிலே நிலைத்திருக்கிறார், தேவ உங்களிலே நிலைத்திருக்கிறார். இனி பிசாசு உங்களிலே நிலைத்திருக்க முடியாது, சத்துரு உங்களிலே நிலைத்திருக்க முடியாது, சத்துரு உங்களிலே கிரியை செய்ய முடியாது. சாபமோ தரித்திரமோ குறைவுகளோ நிந்தைகளோ அவமானங்களோ போராட்டங்களோ உபத்திரவங்களோ ஆமீன் வியாதிகளோ எது ஒன்று உங்களிலே இனி நிலைத்திருப்பது இல்லை. இயேசுவே உங்களில் நிலைத்திருப்பார், அவரே உங்களுக்குள் இருப்பார், அவரே உங்கள் குடும்பத்திற்குள் இருப்பார். இதை நிலைத்திருக்கும்படியாய் ஆமீன் உறுதியாக செய்து முடியுங்கள். இயேசு உங்களை வெறுமையாய் வைக்கவே மாட்டார், தனித்து விடவும் மாட்டார். இயேசு உங்களிலே நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. சோ அதற்காக வாஞ்சையாய் வீடு வீடா போய் எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் பங்கெடுத்து இருக்கிறாங்க. நீங்க அதை செய்யுங்க. மாசத்துல ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து நாம அப்பம் வைக்கிறோம். அன்னைக்கு மிஸ் பண்ணாதுங்க. இயேசு நிலைத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ நாடுகள்ல இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னே போயிட்டு. நாடு கிறிஸ்தவ நாடுதான், ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்ல, சத்தியம் இல்ல, வழி நடத்துது இல்ல. பேருக்காக கூடணுமா சபைகள் இருக்கிறது, பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய சபைக்கான இடங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிறது, திரள் கூட்ட ஜனங்கள் கூடி வருகிறார்கள். நாடு கிறிஸ்தவ நாடுதான், அரசாங்கம் கிறிஸ்தவ அரசாங்கம், சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் உபதேசம் இல்ல, சத்தியம் இல்ல, ஜனங்கள் சீர்கெட்டு போய் கிடக்கிறார்கள். எப்படியும் வாழுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்கிறதே கிறிஸ்துவினுடைய சித்தமும் நோக்கமும் திட்டமுமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஆகையினால அப்பம் விற்கிற ஆராதனை வந்துருங்க. ஏது எப்படியும் போயிட்டு போட்டோம். நாம் எல்லாம் வேலை செய்யக்காக அழைக்கப்படல, அவருக்கு சீசர்களாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் டியூட்டி அது. நான் அவருக்கு சீசனா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவும் அதை தானே சொல்றாரு. எடுத்து பார்ப்போமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 நாம வாசித்தால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அல்லேலூயா. யார் ஆகணும்? நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? வியாபாரிகளாய் அல்ல, கூலியாளாய் அல்ல, உலகத்தானாய் அல்ல, பாவியாய் அல்ல. நீங்க எல்லாரும் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? அவருடைய சீசர்களாய் மாறும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம அந்த வேலை செய்யாம எந்த வேலை உண்டோ அத்தனை வேலையிலையும் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் அதை செய்வோம். ஆனா உன் அழைப்பு அதல்ல, உன் தெரிந்து கொள்ளுதல் அதல்ல,
உன் மேல தேவனுடைய திட்டம் அதல்ல. எது? நீ சீசராக சீசியாக கிறிஸ்து உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானஸ்நானம் வேணுமா? உங்களை போல ஒரு ஆள்கிட்ட இயேசுவை குறித்து சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வாருங்க. அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானமும் இருக்கிறது. சீசனா மாறணும். இன்னைக்கு மதம் மாறுகிறோம். என்னத்துக்கு? ஒரு புண்ணியம் கிடையாது. மனம் மாறுதல் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, பாவத்திலிருந்து திரும்புறதில்ல. சீசனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகள் சீரழிந்து கிடக்கிறது. பாவம் சர்வசாதாரணமா, உடன்படிக்கை மீறுகிறது சர்வசாதாரணமா. காலையில கல்யாணம், சாயங்காலம் டைவர்ஸ் சாதாரணமா நடக்கிறது. இந்தியாவில் மாத்திரம்தான் விவாகரத்துக்கு இவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. அயல் நாடுகளில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், போலீஸே வந்து பிரித்து வச்சுட்டு போயிடும். எவ்வளோ ஜாலி இல்லை? அல்லேலூயா. அப்படி நம்ம குடும்பத்தில் போலீஸ் வந்து பிரித்து வச்சிருந்தா இது வரைக்கும் 200 விவாகரத்து ஆகிருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆமாவா இல்லையா? ஏதோ நான் போய் சொல்கிற மாதிரி என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நம்ம குடும்பத்தில் வந்த பிரச்சனை 200 நேரம் விவாகரத்து ஆகிருக்கும், 200 நேரம் கல்யாணம் ஆகிருக்கும். நாம கிறிஸ்துவோடு பண்ணின உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறோம். அல்லேலூயா. மரணம் எங்களை பிரிக்கிறது வரையிலும் சொன்னமா இல்லையா? அல்லேலூயா. ஆமா. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கடைசி மூச்சு வரையந்தோம் இவள் ஒருவருக்கே கணவனாயிருப்பேன், இவர் ஒருவருக்கே மனைவியாயிருப்பேன். உடன்படிக்கையில நிலைத்து இருக்கிறோம். தூக்கி போடக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க கிறிஸ்துவின் வார்த்தை தூக்கி போட்டால் அவர் உங்களையும் என்னையும் தூக்கி போடக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிருபையாயிருக்கிறார், கிருபையாயிருக்கிறார். அல்லேலூயா. தயவாயிருக்கிறார். இன்னும் சில வார்த்தைகள் இருக்கிறது, அடுத்த திருவிருந்தில் தியானிப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஜெப நிலைமையில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு 10 நிமிடத்தில் நான் முடித்து விடுவேன். தயவாய் கொஞ்ச நேரம் இன்றைக்கு மனம் விட்டு உங்களோடு கூட பேசினதுனால கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. ஓ ரஷாலதானமோ. எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த திருவிருந்து ஆராதனை பேருக்காக நான் எடுக்க வரல, நான் உம்மிலே நிலைத்திருக்கிறதை நான் உறுதிப்படுத்துகிறேன். சொன்ன மாதிரி நீங்களும் என்னிடத்துல நிலைத்திருக்கணும். உம்மை வரவேற்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. அவர் இருந்தால் வியாதி இருக்காது, அவர் இருந்தால் பலகீனம் இருக்காது, அவர் இருந்தால் போராட்டம் இருக்காது, அவர் இருந்தால் சத்துரு ஆமேன் கிரிய செய்ய முடியாது. எல்லாரும் துதித்து மகிமைப்படுத்தி ரீபா ஷாகோ டோ ரோ மானா ஹந்தோரோ எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க சரீரத்தை நாம் பங்கெடுக்க, இரத்தத்தில் பங்கெடுக்க ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகளுக்கு நீங்களாக்கி காக்கும். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாபங்களுக்கு நீங்களாக்கி உன்னை பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் சங்கார தூதன் உன்னை அணுக விடாதபடி ஆமென் இயேசுவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும். இந்த ரத்தத்தில் மேன்மை, இந்த ரத்தத்தில் ஆசீர்வாதம், இந்த பலியில உனக்கு ஆசீர்வாதம், இந்த பலியில உனக்கு மகிமை இருக்கிறது. எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. உம்மே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜா ஆமென் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரீஷடதரஹந்தோரோ. மகிமை உள்ளவரே, எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கனப்படுத்துவோம்.